ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேரட்டை வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டான ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு 2 கேரட் அளவுக்கு இருந்ததுங்க. இந்த கேரட்டை தோலை சீவிட்டு அடியில் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரஃப்பாக நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இந்த கேரட்டை நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டைம் இதே மாதிரி நம்ம கேரட்டை அரைச்சி இதோட ஜூஸை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட் ஜூஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மெஷரிங் கப்பால் அளந்து எடுத்துக்கிறேன். மொத்தமாக எனக்கு வந்து 2 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கேரட் ஜூஸ் அளந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த அளந்த அதே ஜூஸ் கப்பாலேயே நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்துக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம முந்திரியை நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10-12 முந்திரி அளவுக்கு சேர்த்து நெய்யில் வறுத்துக்கிறேன். இப்போ நம்ம முந்திரி வறுத்து ஒரு சின்ன கப்பில் மாற்றிட்டு அதே நெய்லேயே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது வந்து கீழே அடியில் போய் கார்ன்ஃப்ளவர் மாவு தங்கி இருக்கும். நல்லா கலந்து விட்டு நெய்யில் சேர்த்துக்கோங்க. நெய்யில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு வந்து நல்ல கலராக வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே இப்போ வந்து இன்னமும் நல்ல திக்காக அல்வா போல் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு முன்னை விட நல்ல சூப்பராக திக்காக இந்த மாதிரி வெந்து வந்துருக்கும். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கேரட்டோட பச்சை வாசனை போய் நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த டைமில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூட மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இன்னமும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா திக்காகவே வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக வெந்து வந்ததும் இப்போது இதில் இனிப்புக்காக நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3/4 கப்பிலேருந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப இனிப்பாக வேணும்னா நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இலகி வந்திருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல ஒன்று போல் சுழண்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அல்வா வந்து கரெக்டான பதத்தில் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நமக்கு வந்து ஒட்டாமல் நல்ல ஒன்று போல் திரண்டு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கடைசியாக நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நுரைச்சி வந்து கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போது கடைசியாக நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கேரட் அல்வா ரெடி பண்ணியாச்சு. இதுவே நம்ம கேரட்டை துருவி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் இதை உடனே செஞ்சு சூடாக சாப்பிட போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அல்வாவை நீங்கள் சேர்த்து நல்லா சமப்படுத்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் வேணுங்கிற நேரத்தில் எடுத்து ஒவ்வொரு பீஸாக நீங்கள் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த கேரட் அல்வா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.